திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் இங்கே இருக்கோம். இது எதற்காக இந்த கூட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று எழுத்தாளர் சங்கத்தினுடைய ஒரு அசோசியேட் உறுப்பினரான ஆண்டனின்னு என்கிற நபர் சில குற்றச்சாட்டுகள் எழுத்தாளர் சங்கத்தின் மேலேயும் குறிப்பாக என் மேலேயும் சொல்லியிருக்காரு. அதற்கான ஒரு விளக்கம் கொடுப்பதற்காக தான் அந்த கூட்டம். முதல்ல ஆண்டனி என்பவர் ஜனவரி 11 இந்த வருஷம் அன்னைக்கு தான் அவர் மெம்பர் ஆகியிருக்கார். ஜனவரி 11 மெம்பர் ஆகிட்டு ஜனவரி 13 2 நாள் கழித்து, அது ஒரு நாள் கழித்து அவர் அல்வான்ற ஒரு கதையை எங்கள் எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு பண்ணுறாரு. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் எழுத்தாளர் சங்கம் ஒரு 6 நாள் பொங்கல் ஹாலிடேஸு, ஜனவரி 25 எங்களுக்கு எலெக்ஷன், 26 எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஈசி மீட்டிங், பதவி ஏற்புலாம் இப்படிலாம் இருக்குது. இந்த ஃபார்மாலிட்டிஸ்னால எழுத்தாளர் சங்கமும் கிட்டத்தட்ட வேறு வேறு வேலைகளில் கவனம் செலுத்திட்டு இருந்தது. 27 மறுபடியும் இந்த அல்வான்ற கதையை ரொம்ப விரிவாக அந்த கதையை பதிவு செய்கிறாரு. பதிவு செஞ்சுட்டு பிப்ரவரி 3 ஒரு புகார் கொடுக்குறாரு. இந்த மாதிரி தன்னுடைய கதையை தழுவி இன்னொரு படம் எடுக்கப்படுவதாகவும் அதுக்கு நீங்கள் நியாயம் பெற்று தரணும் அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்குறாரு. நாங்கள் ஆக்சுவலாக ஒருத்தர் உறுப்பினராகி 6 மாதம் வரைக்கும் அவருடைய எந்த புகாரையும் எடுக்கக்கூடாது. இது சங்க விதிகளே இருக்குது. இருந்தும் கூட ஒரு உறுப்பினருடைய நலன் கருதி நம்ம பாவமாக இருக்கார், இவருக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்ட்டை உடனே நாங்கள் எடுத்து இது விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரையும் அவர் குற்றம் சாட்டின இன்னொரு நபரையும் அழைத்து 2 பேரையும் எங்களுக்கு டிஸ்பியூட் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி கதை ஒரே மாதிரி இருந்ததுன்னா இதை விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கோம். அந்த குழுவில் கிட்டத்தட்ட 6 பேர் இருக்காங்க. சீனியர் ரைட்டர்ஸ் தான், எல்லாருமே நல்ல நல்ல ரைட்டர்ஸ் தான். அவங்கக்கிட்ட அனுப்பி 2 பேரையும் உங்களுடைய கதைகளை சொல்லுங்கள், இல்லை 2லேயும் ஒற்றுமைகள் இருக்கான்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். 2 பேருடைய கதையும் தனித்தனியாக சொல்கிறாங்க. தனித்தனியாக சொன்னோடனே அவங்கள அனுப்பிட்டு இந்த டிஸ்பியூட் கமிட்டி 2 நாள் 3 நாட்கள் கழித்து எங்களுக்கு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க. அதில் 2 பேர் கதையும் நாங்கள் கேட்டோம். அதில் சில ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ஒரு 2 நாட்கள் கழித்து இந்த ஆண்டனி என்பவர் யூனியனுக்கு வர்றாரு. யூனியனுக்கு வரும்பொழுது நாங்கள் சொல்கிறோம், இந்த மாதிரி சில ஒற்றுமைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, என்ன செய்யலாம்ப்பா அப்படின்னு கேட்கும்போது அவர் நான் உன்னுடைய பேரை படத்தில் டைட்டில் கதைன்னு சொல்லி போட சொல்கிறோம், மொழி மாற்ற உரிமைகளில் உனக்கான பங்குகளை நாங்கள் வாங்கி தரோம், வேறு நீ என்ன எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறோம். அவர் எங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்ட அமௌண்ட்டு 75 லட்ச ரூபா. 75 லட்ச ரூபாலாம் எங்களால் வாங்கி கொடுக்க முடியாதுப்பா, 10 லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவருடைய ஒருத்தருடைய வெர்ஷனை மட்டும் கேட்டுட்டு அந்த முடிவுக்கு நாங்கள் வர்றோம். இல்லை சார் கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கி கொடுங்க சார், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சார்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறார் அவர். இல்லைங்க பார்ப்போம், உங்கள் ஒருத்தர் வெர்ஷன் தான் கேட்டிருக்கோம், அவருடைய வெர்ஷனையும் நாங்கள் கேட்கணும், அவர் என்ன சொல்கிறாருன்னு எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் முடிவும் எடுக்க முடியாது, அவர் வரட்டும், அவரையும் வரவழைச்சு உங்கள் 2 பேரையும் வரவழைச்சு நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த மேட்டரை முடிச்சிட்டோம். 2 நாள் கழித்து அந்த லக்ஷ்மண்றவர் வராரு. அவர்கிட்ட ஃபோனில் இந்த தகவல்லாம் சொல்லி உங்கள் கதையும் அந்த கதையும் சில ரிசம்பிளன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் இங்கே டிஸ்பியூட் கமிட்டி கருதுறாங்க, அதனால் நீங்கள் யூனியனுக்கு உங்கள் விளக்கத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவரும் வர்றாரு. அவர் வரும்பொழுதே ஒரு 3 ஆங்கில படத்தினுடைய டிவிடி எடுத்து கொடுக்குறாரு. இந்த 3 படத்தையும் பாருங்கள் சார், பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் சில ஆங்கில படங்களை தழுவித்தான் என்னுடைய கதையை நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதில் குறிப்பாக ஒரு ஆப்பிரிக்கன் படம் ஒன்று சொல்கிறாரு. அந்த ஆப்பிரிக்கன் படத்தினுடைய மூலக்கதையும் இவர்கள் இருவரும், அதிலையும் குறிப்பாக ஆண்டனி பதிவு செய்த கதையினுடைய மூலக்கதையும் எல்லாமே ஒன்று தான். இருவருடைய கதையும் அந்த மூலக்கதையும் ஒத்துப்போகுது. காட்சிகள் ஆங்கில படங்கள்லேருந்து தழுவி தான் 2 பேருமே காட்சிகள் அமைச்சிருக்காங்க. இது இவர்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் பல படங்கள் கூட இப்போ ஃபஸ்ட் காப்பி எடுத்து தமிழில் ரெடியாக இருக்குது. அந்த தகவலையும் நான் இப்போ சொல்லிக்கிறேன். ஸோ அந்த 2 படங்களும் ஒரே கதையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே எங்களால் அதுக்கப்புறம் எந்த முடிவும் எடுக்க முடியல. அது இல்லாமல் அது ஆங்கில படத்தினுடைய தழுவல்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு நியாயம் சொல்கிறதுக்கு முடியாது. நிச்சயமாக அவருடைய சுய கற்பனை எழுத்தாளர் சங்கத்தை பொறுத்தவரையிலும் ஒருத்தர் கதையை பதிவு செய்யும் போதே நாங்கள் ஒரு உறுதிமொழி வாங்கிக்கிறோம், இந்த கதை என்னுடைய சொந்த கற்பனையில் உருவானது, இதை பிற மொழிகளிலிருந்து தழுவலோ பிற மொழி படங்களிலிருந்து தழுவலோ அல்லது பிற நாவல்களிலிருந்தோ கதைகளிலிருந்தோ தழுவி எடுக்கப்பட்டது அல்ல அப்படின்ற ஒரு உறுதிமொழி வாங்கிக்கிட்டு தான் நாங்கள் கதையையே பதிவு செய்கிறோம். இதில் அந்த ஆண்டனியும் கையெழுத்து போட்டுட்டு தான் அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கார். ஆனால் அவர் ரிஜிஸ்டர் பண்ண கதையோ ஆங்கில படத்தினுடைய அப்பட்டமான தழுவல். அப்படி இருக்கும்போது அவர் அது ரிஜிஸ்டர் தன் கதைன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவே கூடாது. அதுவே மிகப்பெரிய தவறு. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் ஆண்டனி எவ்வளோ சொன்னார், இந்த 2 கதையும் நான் இந்த இங்கிலீஷ் படத்தினுடைய காப்பிப்பா, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். எங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, இனிமேல் நாங்கள் எதுவும் பண்ணுறது தவறாயிரும், நாங்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் நாங்கள் நிச்சயமாக கட்டுப்படுவோம். இது ஒரு மாண்புமிகு ஒரு மாட்சிமை தகுந்த ஒரு மாண்பு உள்ள ஒரு சங்கம், இது
எம்டி சுந்தர் விசு போன்ற ஒப்பற்ற பல தலைவர்கள் வந்து இந்த சங்கத்தை நிர்வகிச்சிருக்காங்க. இதில் நான் வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுத்துடக்கூடாது. நிச்சயமாக அது என்னால் முடியாது. இனிமேல் நீ வந்து ஏதாவது நினச்சன்னா நீ வேணால் நீதிமன்றத்தை அணுகி நீ வந்து உன் பக்கம் நியாயம் இருந்தால் நீ நீதிமன்றத்தை அணுகி நீ தீர்ப்பு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிச்சிட்டோம். இதுதான் நடந்த உண்மை. இவர் முதல்ல இவர் ஒருத்தருடைய வெர்ஷன் மட்டும் கேட்டுட்டு இவருடைய கதையின் முடிவு செய்கிற நேரத்தில் இவர் ஒரு நாள் டெலிஃபோனில் எனக்கு செல்ஃபோனில் பேசி அப்போ வந்து நான் அப்போ கூட சொன்னேன், நாங்கள் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு ட்ரை பண்ணுறோம்ப்பா, நீ அது வேணான்னு சொல்கிறிய, 10 லட்ச ரூபான்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அவர் என்கிட்ட பேசினார். இப்போ வந்து அதுவே முடியாது போல் இருக்குது. ஏன்னா வந்து இது உன் கதையே இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. உன் கதையே இல்லை, ஒரு ஆங்கில படத்தினுடைய தழுவுன்றதுக்கு இவன் பணம் கொடுப்பான். அதில் லக்ஷ்மன்ற ஒரு தீர்மானமாக இருக்கார். சார் இது இவருடைய கதை இல்லை, இவருடைய கதையை நான் காப்பி அடிக்கலை, நான் ஏன் சார் இவருக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்றதுல அவர் பிடிவாதமாக இருக்கார். அவரை நாங்கள் வந்து அதுக்கப்புறம் கட்டாயப்படுத்தியோ பிளாக்மெயில் பண்ணியோ கட்ட பஞ்சாயத்து பண்ணியோ பணம் வாங்கி கொடுக்க முடியாது. ஏன்னா இது சங்கம், இது நிறைய தார்மீக கடமை உள்ள ஒரு கண்ணியமிக்க ஒரு சங்கம். இதில் வந்து அந்த மாதிரியெல்லாம் அநீதியெல்லாம் நாங்கள் இழைக்க முடியாது எந்த உறுப்பினருக்கும். இவரை விட அவர் சீனியர் மெம்பர், ஆண்டனியை விட லக்ஷ்மண் சீனியர் மெம்பர். இதுதான் நடந்த உண்மை. அதனால் வந்து இது அவர் உண்மைக்கு புறம்பா அவர்கிட்ட பேசின அரை மணி நேர கான்வர்சேஷனில் அவர் கிட்டத்தட்ட அந்த 29.5 நிமிஷத்தை அவர் விட்டுட்டு ஒரு 30 செகண்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு டிவியில் கொடுத்து இந்த மாதிரிலாம் வந்து அவர்கிட்ட பேரம் பேசணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன நடந்தது, ஆங்கில படத்தினுடைய தழுவுன்றதை நாங்கள் முடிவு சொன்னோமா இல்லையா? இல்லை எந்த ஆங்கில படத்தினுடைய தழுவுன்றதை தேவைப்பட்டால் கோர்ட்டில் லக்ஷ்மணே ப்ரூவ் பண்ணிக்குவார். அதை நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை.